பிரிந்தவர் கொஞ்சம் சேர்ந்திடும் போது ரொம்ப எமோஷனா இருக்கு. அதுதான் கொஞ்சம் நிம்மதி என்ற மாதிரி தான் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் அடிப்படையில நம்ம வந்து நிற்கிறோம். என்னுடைய உயரம்ன்றது வந்து ரஞ்சித்தை நீக்கி விட்டால் நான் வந்து ஒரு 0. என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்திருக்கிறாரு. அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும், என்னுடைய உதவி இயக்குநருக்கு தெரியும். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இதை நேர்மையா சொல்றேன், ரஞ்சித் என்ற பேரை ஒரு 10 முறையாவது சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமா பேசுறேன்னு ஒரு நாள் சொல்லி பலமுறை சொல்லி நான் நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளையை தோல் வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது. எனக்கு அந்த எப்பவுமே நான் ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு. குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது, வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வரிசை கொடுத்தது, விமர்சன ரீதியாகவும் பாராட்ட பெற்றது, நிறைய விருதுகளும் கொடுத்தது. ஆனா உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க. ஆனா நான் கதை ரெடி பண்ணிட்டு போறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது. அவர் நிறைய பேர்கிட்ட வந்து அது எனக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம், ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முறை சொல்லணும்னா ரொம்ப வருத்தப்படுறாரு, உனக்கு படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்கு, ஏன் அப்படின்னு மிஸ் ஆகுது அப்படின்னு. கல்யாணம் அப்படிதான் கொஞ்சம் கடைசி நேரத்துல இதா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது, நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துருவேன். ஒரு நாள் வந்து நீரா பேலஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ஒரு ஹீரோ அவரு. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரவன் கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமா இருந்தது. அவர் 2 பேரும் போகும்போது வாய்ஸ் கடன்ல வந்து ஒரு பெரிய பொக்கே, ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் போயிட்டு அங்க கதை சொல்றேன், குறுக்க வந்து அவரு கதை சொல்றாரு, இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில வந்து இவன் வந்து ஒரு படம் பண்ணிடணும், இவன் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். என்னை இரும்பு கடையில எந்த அழுக்கு சட்டையோட என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எனக்கு அப்பனுக்கு அப்பன், மச்சானுக்கு மச்சான், அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே என்னுடைய உறவா இருக்கும். ஆனா கருத்தியலா நான் எவ்வளவு அவரோட வந்து சண்டை போட்டுக்கினா கூட என்னை எங்கேயுமே என்னுடைய பாதுகாப்பு என்பது ரஞ்சித்துடைய பார்வை வரைதான். அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும். அந்த அன்பில் இருந்துதான் அது. அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவோம், இல்ல சார் இந்த அர்த்தம் இப்படி, நீ விட்டுட்டுறா, இந்த அர்த்தம் நீ இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கதை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அவருக்கு. ஆனா கதை சூப்பரா இருக்கு, ஆனா நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையில இருந்து இந்த கதையை நான் பண்ணா பிரச்சனையா இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ள இருந்தது. லீலா பேலஸ் வந்து கிளம்பி 2 பேரும் திருமணி பிரிட்ஜ் வரைக்கும் கார்ல, அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நானும் பேசவே இல்லை. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வளர்த்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து, ஏன்னா ரஜினி சாரோட ஒரு 2 படம் பண்ணியிருக்காரு, எந்த டைரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து, எந்துமே அவருடைய சுயமரியாதை இருந்து எங்களையும் வளர்ப்பாரு. ரஜினி சாரே சொன்னாரு, அவங்க அஸ்டன்ட் யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்க அரசியலா அவ்வளவு தெளிவா எங்க வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம், அப்படிதான் எங்களை வளர்த்திருந்தாரு. எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து குறுக்க அந்த கதைக்கு பேசுறது வந்து, நம்ம தான் அந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ, நம்மளாலதானே இவரு இப்படி இறங்கி வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலா இருந்தது. சரி, நான் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்து சீட்ல உட்காந்து நான் சொன்னேன், தோழர், என்னாலதான் வந்து நீங்க வந்து உங்களுடைய இடத்துல இருந்து இறங்கி வந்து நீங்க கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, உனக்காக தான்டா, நான் எனக்குன்னு கேட்டாதான்டா எனக்கு நான் யோசிப்பேன், உனக்காகனா நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன், அதெல்லாம் நீ யோசிக்காது அப்படின்னு. இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு, இந்த கதை வந்து சொல்லப்போனா இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுவாங்க. படம் பார்த்துட்டு வந்த அந்த பிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தாரா, சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்தவனே அவர் கேட்டாரு, இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்.
அப்ப மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், அந்த படத்தை எப்படி நீங்க வந்து கொண்டு அவ்வளவு அழகா இருக்கு இந்த படம், நாங்க தெலுங்குல நாங்க அதை பண்ண போறோம் அந்த படத்தை அப்படி நாங்க சொல்லும் போது, அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியா இந்த படத்துல வந்து நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமா எல்லா இயக்குநர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பாக்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டா அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்புறேன். அதே வகையில வந்து இப்ப நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னாரு, தண்டகாரன் ஆரம்பிக்கும் சொன்னாரு, இதுல வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணு, நான் உண்மையே சொல்றது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. நீ தான் மேனேஜர், நீ தான் ப்ரொடியூசர், நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனா அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்க நம்ம வந்து நாங்க இயங்கி இருக்கிறோம், அது வேற. ஆனா இது டோட்டலா வேற ஒன்னா லேண்ட் டச் வந்து உள்ள வராங்க. இந்த கதை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்கள் அவங்களுடைய காட்சினாலும் தள்ளி வந்த போது கூட லேண்ட் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமா பண்ணிட முடியும், இது வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்திய லெவல்ல இந்த கதை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினைச்சு இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டதும் இதை அவர் என்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி, இவ்வளவு அன்பான இவ்வளவு தெளிவான ஒரு ப்ரொடியூசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது. அது கண்டிப்பா தண்டகாரனம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுல வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதுல எதுக்கு சொல்றேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்புல நாங்க செலுத்துற நேர்மையும் அது வந்து கண்டிப்பா வந்து லேண்ட் டச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு பக்கபலமா கொண்டு போய் சேர்க்குன்றதுல வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்றதுல இருந்து என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன் 1 வருஷத்துக்கு முன்ன. அப்ப என்ன சொன்னார்னா, நிறைய ப்ரொடக்ஷன்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை செய்வாங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு கதையில இருந்து ஒரு கதை டிராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியேறி போயிடுவாங்க. ஆனா உன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட வந்து மாறவே மாட்டான், நீ என்ன சொல்ற அப்படியே செய்யறானு, நீ எப்படி என்னன்னா எனக்கே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகுதான் நான் யோசிச்சு பாக்குறேன், ஏன் இவன் வந்து என்னை விட்டு போகவே இல்லை, எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் இவ்வளவு நாள் இருந்தும், ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஏன்டா நீ அவங்க இருக்கிற என் கொரோனா காலம் 2 வருஷம் இருந்திருக்கு, இப்ப இதை வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும், ஏன்னா கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் டவுட் பட்டா கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. அதனால வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும், இதன் மூலமா நமக்கும் ஒரு முகவரியா வரும்னு நினைச்சு முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குநர்கள் கடைசியா தான் சொல்லுவாங்க, ஆனா என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித்தோடைய அதே கருத்தை தான் நானும் சொல்றேன். உங்ககிட்ட அதே அளவுல அவங்க என்னோட அதிகமா உழைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய அனுமதியோட அவங்க எல்லாரும் மேல வரணும் நான் நம்புறேன். உதவி இயக்குநர்கள் அனைவரும் மேற்கொண்டிருக்கிறோம். தண்டகாரன் திரைப்படத்தின் உதவி இயக்குநர்கள் ஏன்னா நிறைய படங்கள் வந்து டைரக்டர் படம் பண்ண போகும்போது டைரக்டர் ஓவர் பண்ணிட்டு கோ டைரக்டர் படம் பண்ண கதையெல்லாம் சினிமா நிறைய உண்டு. சில பேர் வந்து கதை வசனம் நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், கோ டைரக்டர் இது சார்பாட்டா பரம்பரையில நான் கபாலி ஒர்க் பண்ணும்போது தோழர் என்ன சொன்னாரு, வந்து கபாலி சேர்ல உட்காடுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நான் ஏன்டா என்ன ரஜினி வந்து பாட்சா படத்துல சேர்ல உட்காந்துட்டாருன்னு. அப்ப என்னோட சேர்ல உட்கார்றது நாம ஒரு கதை சொன்னா உடனே வந்து வேற படத்துல நடந்த கதையெல்லாம் சொல்லி அந்த முன்னாடி அவுட் பண்ணிடுவானுங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கதையை வந்து வேற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, என்னடா வேற மாதிரி சொன்னாங்கன்னா என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கட்சி வரைக்கும் சொல்ல மாட்டான், கதையை குறைப்பு விட்டு வேற இடத்துக்கு வைத்துருவாங்க. ஆனா இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருந்தா கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற போராளர்களா இருக்கிறாங்க. என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடுல வந்து பெரும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது, அந்த இடத்துல யானை இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழல்ல
ஒரு முறை வந்து தினேஷ் தொடரும் ரித்திகாவும் ஒரு காட்டுக்குள்ள சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி. லொகேஷன் பார்க்கும் போதே இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, யானை ஆச்சுன்னு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே பயமா இருக்கும். நம்ம உள்ளூர் தோழர்களை வச்சுதான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். அப்ப வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளூர் தோழர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்க யானை இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வரும், அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்க எடுத்து முடிச்சிருங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா என் அசிஸ்டன்ட் ஆக்டர் ஒருத்தனை காணும். எங்கடா யானையை பார்த்துட்டு வரதுக்கு அவன் போயிருக்கிறான். எனக்கா ஒரே பயம். ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கிறதுக்கும் அத மாதிரி வந்து எல்லாருமே எதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. யானை வந்தா நம்ம அடிப்போம் போவோம், அதை பத்தி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு வீரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. உங்களுடைய சார்பாகவும் நீங்க எனக்கு என்ன பேசுறதே தெரியல. இந்த பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இந்த கதைக்கரு வந்து தண்டகாரண்யம் படத்துடைய கதைக்கரு வந்து பாரதியுடைய பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு வார்த்தை இருக்கும். மகாபாரதம் வந்து ரொம்ப பழமையானதுதான். அத பல்வேறு காலகட்டத்துல ஒவ்வொரு ஊர்லயும் கூத்தாவும் கதையாவும் இந்தியா முழுக்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பாரதி வந்து பாஞ்சாலி சபதம்னு ஒண்ணு எழுதுறான். அவன் எழுதும் போது என்ன பண்றான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து உருவும் போது கிருஷ்ணன் வந்து தடுக்கலன்றதும் ஏன் வரல சீக்கிரம் வரலன்றதுதான் அவருடைய அவலப்பொருளாவும் அதாவும் இருக்கும். ஆனா இத வந்து பாரதி எழுதும் போது என்ன சொல்றான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து துச்சாதனன் உருவும் போது வேடிக்கை பார்க்கிற மக்களை திட்டுறான் பாரதி. நீங்க என்னடா பண்ணிக்கிறீங்க, நீங்க இவ்வளவு பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து கிருஷ்ணன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க அவன் வந்து சேலையை உருவான், நீங்க என்ன வேடிக்கை பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிற கேள்விதான் இந்தியாவில் நடக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற, இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகளெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கிற கனிம வளங்கள் நிறைந்திருக்கிற அந்த மண்ணுக்கு மேலே அரைக்கந்தலோடு காளான்களை வைத்துக் கொண்டு தண்ணீர் சிந்தியோடு ஓரம் ஓதிய வீடுகளில் வெறும் சாக்குகளை கட்டி கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் இந்த படம் வந்து பதிவு செய்திருக்கு. தண்டகாரண்யம் வந்து இங்க ரொம்ப எமோஷனலா இருக்குது. என்னன்னா இங்க எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்களா இருக்கிறாங்க. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. கலையரசன் வந்து பத்தி சொல்லணும். கலையரசன் வந்து என்ன சொல்றது, எங்க தோழர் சொன்ன மாதிரிதான் என் கூடயே இருக்கிறான். திடீர்னு அவனை தவிர்த்து வேற எதுவும் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கதைக்குள்ள எதை வேணாலும் உள்ள அடாப்ட் ஆகிற ஒரு ஆளு. இந்த தண்டகாரண்யம் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலையுடைய நடிப்பினுடைய உச்சமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வகையில வந்து கலை கூட நம்ம சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின் போது நம்ம ஒரு இவ்வளவு பாராட்டுறதுக்கு நம்ம கூட ஒரு ஏதோ ஒரு வகையில நம்ம உறுதுணையா இருக்கிறோம்ன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பிரதீப் தான் சாட்சி, இந்த கதை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எப்படி நீங்க கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டார். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தங்குவார், ஒவ்வொரு வீட்டுல தங்குவாரு, ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை, ஒரு ஆண்ட காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதையை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்க இதை வெளிக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பை வந்து ஊடகங்கள் கண்டிப்பா செய்வாங்க நான் நம்புறேன். இது வந்து ரொம்ப கமர்ஷியலான, காதலான, ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது. நீங்க இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த வகையில வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பேரா நடிச்சிருக்கிற வின்ஸு, மலைக்காடுகள்லாம் அங்க வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது, உடை மாத்துறதுக்கு இடம் கிடையாது. அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. அவ்வளவு இடங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பா, எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ரித்திகா, நிலம் ப்ரொடக்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை. அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து தினேஷ் சொன்ன இது கலையரசன் சொன்ன மாதிரி பேர் மாத்தி நடிக்கும் போது மெட்ராஸுடைய பேர்ன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர்.
அந்த பேரை வந்து மாத்தி நம்ம எடுக்கும்போது ஒரு டைரக்டரா எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, தினேஷும் ரித்விகாவும் ரொமான்ஸ் பண்றத கலையரசன் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு சரி அவங்க கிஸ் அடிக்கிறத இவன் பார்த்துட்டா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தினேஷ் வந்து தயங்குறாப்புல, வானா நான் பண்ண முடியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ரித்விகா வாயாலே போய் தினேஷை கூப்பிட வச்சேன். சரி நீயே போய் கூப்பிடு, இந்த காட்சி வந்து ஒர்க் அவுட் ஆனாதான் படத்தை வந்து இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஒரு பொண்ணு வந்து கூட்டி அவர் வரமாட்டேன்றாரு. அவ்வளவு சிக்கல் இருந்தது. ஆனா படம் வந்து ரொம்ப இணக்கமான ஒரு பேரா 2 பேருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தினேஷை பத்தி சொல்லணும்னா, என் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா எப்பயுமே தினேஷ் இருப்பாரு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். பல்வேறு நடிகர்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அமீரனை நடிக்க வேண்டியதா இருந்தது. திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீரனுடைய டேட்டால தள்ளி போகுது. அப்போ வந்து நான் ஒரு காட்டுல இருக்கிறேன். அந்த காட்டுல வந்து நான் வர டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் வரணும். எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்த தோழர் சரவணன் தோழர் மூலமா எனக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி வந்து அமீரன் டேட் வந்து மிஸ் ஆகுது. அதனால வந்து நீங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஷூட்டிங்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ரூபேஷ் கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு வந்து என்ன பேசுறதே தெரியல, ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்துச்சு. என்னடா, ஏன்னா என்னை நம்பி இருக்கிற 10 உதவியாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அவங்க வந்து படம் பண்ணணும், நாம மட்டுமே அவங்க வந்துட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பும் பல்வேறு விஷயங்கள் இருந்தது. நான் ஒரு டவர் கிடைக்கிற இடத்துக்கு வரும்போது ரஞ்சித்தோட எனக்கு கால் பண்ணி இந்த மெசேஜ் வந்தது. நான் தோழர்கிட்ட போன் பண்ணி தோழர் சொன்னாரு, இது மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது தோழர் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் அவர் பேசிட்டு இருக்கும்போதே சொல்றேன், நான் வந்து தினேஷை வச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். எந்த நம்பிக்கையில சொல்றேன், சொன்னா வந்துருவானா அப்படின்னு கேட்டாரு. இல்ல தோழர் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் துரைன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதி படத்துலதான் நடிச்சிருப்பார். நான் அவர்கிட்ட மாம்ஸ் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் காட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் ஷூட்டிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது, நீங்க எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ தினேஷ் வந்து நீங்க புக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் இருக்கிற அந்த காட்டையே நான் நிக்கிறேன். நான் அதுக்கு பிறகு வந்து அங்கதான் டவர் கிடைக்கும், கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போனா கூட டவர் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அவர் உடனே போன் பண்ணாரு, இது மாதிரி வந்து தினேஷ் ஓகே சொல்லிட்டாரு. கதையே கேட்காம என் மீது இருக்கிற நம்பிக்கையும் நீளம் லேனம் கேட்கக்கூடிய நம்பிக்கை வந்து அவர் வந்து இந்த கதை நல்ல கதை தான் இருக்குன்றதும் எனக்கு வந்து ஏற்பட்டு இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல, அதியன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான், இவ்வளவு நீளம் ப்ரொடக்ஷன் இவ்வளவு தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுது, இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும், இவருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஓடி வந்து நிக்கணும்ன்றது வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அது வந்து தினேஷுடைய அந்த மூமெண்ட் தான். ஒரு பிரச்சனைன்னு சொன்னா போதும், ஏற்கனவே ஒரு இது கூட சொன்னார், நான் வரமாட்டேன் எதுக்குமே அப்படின்னு. நான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு 2-3 பேட்டி கொடுத்துட்டாரு. அத மாதிரி வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப இதா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உடனே பேசும்போதே வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு போட்டோ அனுப்பினார், கதையே கேட்காம. இந்த 2 நிமிஷத்துல வந்து நான் கதை வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொல்லி அனுப்புறேன். இத மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து கதையை கேட்டு ஒரு போட்டோ அனுப்புறாப்புல. அந்த போட்டோ அமீர் அண்ணனுக்கு நான் ரெஃபரன்ஸா வச்சிருந்தேன், அதே போட்டோ மாதிரியே அவருடைய போட்டோ இருந்துச்சு.